இன்ஸ்பெக்டர், சாம்ராஜோட சாராய லாரிகள் வர்றது பத்தி நமக்கு கரெக்ட் இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. சிட்டி லிமிட்ஸ்குள்ள நுழையும் போதே மடக்கி பிடிக்கணும். ஓகே சார். ரொம்ப ஜாக்கிரதையா நடந்துக்கணும். இந்த தடவை அவன் தப்பவே கூடாது. எஸ் சார். இன்ஸ்பெக்டர், ரொம்ப முக்கியமான விஷயம். ஆமா, நாங்களே மறியல் செஞ்சு பிடிச்சிடுவோம். ஆனா அண்ணன் இன்னைக்கு இளைஞரணி தலைவரா பதவியேற்றுக்க போறாரு. அது மட்டும் இல்லைங்க, மத்திய மந்திரி பழனி வரவேற்புல அண்ணன் கலந்துக்க போறார். அண்ணன் ரொம்ப பிஸி. பிஸியோ பிஸி. சார், நீங்க தான் அந்த காரியத்தை பொறுப்பா முடிக்கணும். நீங்க கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் நான் கவனிச்சுக்கிறேன். ராஜ்மோகன், ராஜ்மோகன், ராஜ்மோகன். பெரியோர்களே, தாய்மார்களே, வாக்காளர் பெருமக்களே, இளைஞரணி தலைவர், மக்கள் தேசிய கட்சியின் தொண்டர் எம்எல்ஏ ராஜ்மோகன் அவர்களை பாராட்ட சார், மைக்கேல் போன். பழனிவேல் அவர்கள் இன்று டெல்லியில் இருந்து சென்னை வருகிறார். ஹலோ மைக்கேல். சார், செக் போஸ்ட்ல நம்ம லாரி மடக்க போறதா இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அப்படியா? டெல்லியில் இருந்து சென்னை வரும் மைக்கேல் கொஞ்சம் வரவேற்க மாத்தேகா தொண்டர்களும் தாய்மார்களும் லாரி லாரியாக, சாரி சாரியாக, அலைகடலென திரண்டு விமான நிலையத்திற்கு வர வேண்டும் என்று கேட்டுக் கொள்கிறோம். ராஜ்மோகன், ராஜ்மோகன். மைக்கேல், லாரி ரூட்ல நான் பாத்துக்கிறேன். கொடிய எப்படி இருக்கும்? ஆமா, இன்னும் நீ ஆட்டோ டிரைவரா இருந்துக்கிட்டு வணக்க மாத்தியார, நீ தொப்பியெல்லாம் வச்சுக்கிற, நீ போலீஸ். நான் தான் காக்கி சட்டை பார்த்து கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். இந்த ரூட்ல ஊர்வலம் வரதுக்கு யாரு உங்களுக்கு பர்மிஷன் கொடுத்தது? மினிமா நிறுத்து. நான் நீ முனியமான பழைய பேர் வச்சு கூப்பிடுற. நான் தான் இப்ப புச்சா பேர மாத்தி அனுராதான் வச்சு நிக்கிறேனே. கூப்பிட்ட ஐயா இந்தாமா கேக்குறாரு. சரி, நீ போய் குத்து. ரோட எப்படி மடக்கிட்டீங்களே? கடத்தல் கால் லாரி எல்லாம் பறந்துருச்சு. கவர்மெண்ட் நீங்க பதில் சொல்ல போறீங்க? நிறுத்தியா சும்மா போட பாத்தியா? மத்திய மந்திரி ஷால் கோட்டா சில்வி அவர்களே, பழனிவேல் அவர்களே, வருக வருக. என்ன சமாச்சாரம்னா, நாங்க கட்சியில் இருக்கிற எல்லாம் ஜிங்கங்கள்லாம் சேர்ந்துக்கின மத்திய மந்திரியை வரவேற்கிறதுக்காக இந்த இந்த அங்க போயிருக்கிறா. அது கான்வென்ட் கிட்ட இழந்த பல வித்துக்கிட்டு அத இங்கிலீஷ் கத்துச்சா. சும்மா இரியா, உனக்கு எப்ப பார்த்தாலும் தமாஷ்தா. பாரியா, நான் மட்டும் போனேன்னு வச்சுக்கோ, நம்ம மந்திரிக்கு நெஞ்சு இல்ல நெஞ்சு அப்படியே சுருங்கி போயிடுயா. என்னையா நடுரோல் நின்று கதையா பண்றீங்க? நடங்க ஸ்டேஷனுக்கு. நமக்கு என்ன பண்ண வர? ஆனா போற வழியில எம்எல்ஏ ராஜ்மோகன் ஊட்டாண்ட நிறுத்துறேன். உள்ள போய் இந்த ஆளு மத்திய மந்திரியை வரவேற்கிறதுக்கு தர சொல்றான் அப்படின்னு கோல் முடிக்கிற வந்துக்கிறேன். அப்பால என்ன நடக்கும் தெரியுமா? என்ன நடக்கும்? தண்ணி இல்லா காடு, 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 தண்ணி இல்லா காடு. You are transferred. You are transferred. தண்ணி இல்லா காடு, தண்ணி இல்லா காடு, தண்ணி இல்லா காடு, தண்ணி இல்லா காடு. ஜெய் ஜெய் கோம், ஜெய் ஜெய் கோம், ஜெய் ஜெய் கோம், ஜெய்
கொங்கு நாட்டு தங்கமடா கொள்கையிலே சிங்கமடா எட்டு சில்லா மன்னனடா ஏழைகளில் அண்ணனடா சுக்கிரத்திசைய உச்சத்தில் சொல்லித்தான் அடித்த மச்சத்தில் கொங்கு நாட்டு தங்கமடா கொள்கையிலே சிங்கமடா எட்டு சில்லா மன்னனடா ஏழைகளின் அண்ணனடா கள்ள நோட்டு வீட்டுக்குள்ள கள்ள போட்டு நாட்டுக்குள்ள தவளி குண்டுக்குள்ளே கோட்டை எதுக்க கோட்டு இல்லை எங்களுக்கு சாந்தி இல்லை எவனும் இங்கே காந்தி இல்லை கட்டப்படி தட்டி கேட்க சனங்க கையில் சாட்டை இல்லை காலம் வரும் நேரம் வரும் ஓட்டு போட்ட கூட்டம் என்ன கோட்டைக்கு வராத கொங்கு நாட்டு தங்கமடா கொள்கையிலே சிங்கமடா எட்டு சில்லா மன்னனடா ஏழைகளின் அண்ணனடா ஊருக்கெல்லாம் அள்ளிக்கொடு உண்மைய கொஞ்சம் சொல்லிக்கொடு சாதிசனா வாழட்டுமே சட்டத்தை கொஞ்சம் விட்டுக்கொடு மோத வரும் நேரத்துல முதலுக்கும் கூட முத்தம் கொடு சொன்ன பேச்ச கேட்கலன்னா தோவச்சு காயப்போடு வீரம் உண்டு ஞானம் உண்டு தோளும் உண்டு வாழும் உண்டு வெற்றிக்கு போராடு கொங்கு நாட்டு தங்கமடா கொள்கையிலே சிங்கமடா எட்டு சில்லா மன்னனடா ஏழைகளின் அண்ணனடா சுக்கிரத்திசையோ உச்சத்தில் சொல்லித்த அடித்த மச்சத்தில் கொங்கு நாட்டு தங்கமடா கொள்கையிலே சிங்கமடா எட்டு சில்லா மன்னனடா ஏழைகளின் அண்ணனடா என்னப்பா உன் போலீஸ் டிபார்ட்மெண்ட் எல்லாம் இப்படி இருக்கு? நம்ம கடத்தல் அறையில கண்டுக்காம கம்முன்னு விட்டுட்டாங்க. என் கட்சி கொடி ஆட்டோல கட்டி விட்டு நீ போலீஸை ஏமாத்திட்ட. இது ஒரு திறமையா? கம்முன்னு இருப்பா. எத்தனை மந்திரிங்க எம்எல்ஏங்க அவங்க ஒண்ணு விட்டு சித்தப்பா பசங்க எல்லாம் அவங்க கார்ல தேசிய கொடியை கட்டிக்கிட்டு நாட்டை ஏமாத்துறாங்க. நான் நம்ம லெவலுக்கு உன் கட்சி கொடியை கட்டிக்கிட்டு போலீஸை ஏமாத்துன தப்புங்கறியா? ஷட் அப். இப்போ நீ ஜெயிச்சிட்ட.
இனிமே நான் உன்னை சும்மா விட மாட்டேன். என்னப்பா பண்ணுவீங்க? தண்ணியில காட்டுக்கு மாத்துவீங்களா? அதுக்கு நான் கவர்மெண்ட் ஆபீசரா? தனி மனிதன் கிண்ட முடியாது. இருக்கிற ஜூனியர்களுக்கு என்னால வேலை கொடுக்க முடியல. மேலும் சர்க்கார் வக்கீல் வெங்கடாஜலத்தை நான் பகச்சுக்க தயாரா இல்ல ராதா. ஐ எம் வெரி சாரி. ஐ எம் சாரி ராதா. இப்ப என்னால உனக்கு வேலை கொடுக்க முடியாது. ப்ளீஸ் ட்ரை எல்ஸ்வேர். கண்ணா, லேட் ஆகுதுப்பா, படுத்து தூங்கு. அம்மா, நாளைக்கு எங்க ஸ்கூலுக்கு வர்றியா? எதுக்கு? நாளைக்கு ஃபீஸ் கட்டலன்னா கிளாஸ்ல சேர்க்க மாட்டேன்னு டீச்சர் சொன்னாங்க. நான் வரேன்ப்பா, படுத்து தூங்கு. கொஞ்சம் இறங்கி வா. அப்படி முதல்ல உங்களை சந்திச்சப்போ என்னால் அறிமுகப்படுத்திக்க முடியல. என் பேர் சாம்ராஜ். உள்ள வரலாமா? என்னால உங்களுக்கு வேலையும் போயிருச்சு, அவமானம் வந்துருச்சு. எந்த பாவத்தை நான் யாருக்கு செஞ்சாலும் அதுக்கு பரிகாரம் தேடிடுவேன். என்னால நீங்க படுற கஷ்டத்துக்கு என்னோட நஷ்டம் இது. இதுல பணம் இருக்கு. இந்த பணத்தை வச்சு உங்க எதிர்காலத்தை சரி பண்ணீங்க. இது லஞ்சம் இல்ல, மனிதாயமானம். மத்தவங்களுக்கு நான் பதில் சொல்லனாலும் என் மனசாட்சிக்கு பதில் சொல்லித்தானே ஆகணும். நீங்க கோவப்படுவீங்க எனக்கு நல்லா தெரியும். அதுக்காக அந்த பணத்தை வேண்டாம்னு சொல்லிடாதீங்க. ஏன்னா அந்த கல்லுக்குள்ளே ஈரம் இருக்கு. உங்களுக்கு வேற யாராவது உதவி தேவைன்னா என்னோட போன் நம்பர் 8227. நில்லுங்க, அந்த பேக் எடுத்துட்டு போங்க. ப்ளீஸ், நான் சொல்றதுக்கு. மத்தவங்க உதவியால பிழைக்க வேண்டிய அவசியமும் இல்ல, யாருடைய கருணையும் எனக்கு தேவையில்லை. கேட்டோம்.